இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மூவி ரிவ்யூ பறந்து போ. உண்மையாகவே இந்த படம் நம்மளை ஆகாயத்தில் பறக்க வச்சதுன்னே சொல்லலாங்க. மஸ்ட் வாட்ச்சு, ஃபேமிலியோட போயிட்டு வாங்க. இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு போகலாம். மிர்ச்சி சிவா, அஞ்சலி, அப்புறம் கிரேஸ்னு ஒருத்தவங்க, நான் இதுதான் அவங்கள ஃபஸ்ட் டைம் படத்தில் பார்க்குறேன். அவங்க, அதுக்கப்புறம் ஒரு குழந்தை அன்புன்ற கேரக்டரில் ஒரு பையன் நடிச்சிருக்காரு, 3வது படிக்கிற பையனா. ஸோ அந்த பையன், அதுக்கப்புறம் ராம், அவர் தான் டைரக்டர். யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில் 2 days ago ரிலீஸ் ஆச்சு. படம் செம்ம சூப்பராக இருக்குங்க. ஃபீல் குட் மூவி. ஆக்சுவலாக ராம் வந்து ஆல்ரெடி தங்க மீன்கள்னு சொல்லிட்டு ஃபியூ இயர்ஸ் பேக் எடுத்திருந்தார். அதுவும் குழந்தைய வச்சு, ஒரு பொன் குழந்தைய வச்சு தான் படம் ஃபுல்லாக வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஒரு 8 வயசு பையனை வச்சு ஃபுல் படமும் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. படத்தோட கான்செப்டும் சரி, அந்த 2.5 hours அவங்க எடுத்த விதமும் சரி, அப்படியே நம்மளை வந்து அந்த சீட்டில் வந்து அப்படியே க்ளூ பெரிய நீங்கள் வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸு அப்படிலாம் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் அந்த அந்த ஃபீல் குட் இருக்கு இல்லைங்களா, அந்த 2.5 hours அப்படியே நம்மளை அந்த சீட்டில் வந்து ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே பார்க்கலாம். காமெடிக்கு காமெடி இருக்குது. அதே மாதிரி அந்த பையன் குறும்புத்தனம் பண்ணுறதாகட்டும், எல்லாமே வந்துட்டு ஒரு மாதிரி கம்பைண்டாக இருக்குது. மிர்ச்சி சிவா வந்து சுமோ வந்து எப்படி போச்சுன்னு தெரில. ஆனால் இந்த படம் வந்து ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு. அவரை விட்டால் இந்த படத்துக்கு வேறு யாரும் நடிச்சிருக்க முடியாது. முதல்ல நம்ம ஒன்லைன் ஸ்டோரியை பார்க்கலாம். பறந்து போ. இதில் வந்துட்டு ஒரு அம்மாவா வந்துட்டு கிரேஸ் அவங்க நடிச்சிருக்காங்க. அப்பாவா மிர்ச்சி சிவா. அவங்களுக்கு ஒரு 8 வயசில் பையன். அவங்க வந்து சென்னையில் வாழ்கிறாங்க. 2 பேருமே பிஸி ஒர்க்கிங். அம்மா வந்து கோயம்புத்தூரில் ஏதோ சாரீ எக்ஸ்போக்கோசரம் அவங்க வந்து போயிட்டாங்க. அப்பா தான் குழந்தைய பார்த்துக்கிறாரு. ஆனால் அவருக்குமே ஏகப்பட்ட கடன்கள், அது இது இஎம்ஐ கட்டணுங்கிறதுனால அவருக்கும் ஜாப் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, குழந்தைய ஆன்லைன் கிளாஸில், அந்த 8 வயசு அன்புங்க கேரக்டர், அந்த பையனை ஆன்லைன் கிளாஸில் போட்டுட்டு கதவை பூட்டிட்டு போயிடுறாங்க. ஆனால் அவனுக்கு அந்த இது பிடிக்கவே இல்லை. போர் அடிக்குது, ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. நிறைய குழந்தைங்க இப்போ சந்திக்கிற ஒரு ப்ராப்ளம் இல்லைங்களா, ஆஃப்டர் கோவிடு. அந்த மாதிரி ப்ராப்ளம் அந்த குழந்தைக்கும் இருக்குது. ரொம்ப துருன்னு இருக்கிற பையன், பயங்கரமாக ஓடி ஆடணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணுங்கிற பையனை ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே அந்த ஒரு பூட்டிட்டு வேற போயிடுறாங்க. ஈவினிங் வரைக்கும் அவனுக்கு பீட்சா ஆர்டர் பண்ணி எல்லாம் கேட்குறதெல்லாம் கிடைக்குது. அவங்க அம்மா வந்து பீட்சா ஆர்டர் பண்ணிடுறாங்க. ஆனால் பீட்சாவை திங்கிறதெல்லாம் ஒரு சந்தோஷம். எவ்வளவு நேரம் சாப்பாட்லேயே நம்ம சந்தோஷப்பட முடியும். அந்த குழந்தை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிது. ரொம்ப படுத்துறான், ஆயில கொட்டுறான். இப்போ சிவாவுக்கு வந்து பயங்கர வேலை வைக்கிறான். உடனே சிவா வந்து சரி அம்மா அப்பா வீட்டுக்கு, தன்னோட அம்மா அப்பா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு ஒரு பைக் எடுத்துகிட்டு கூட்டிகிட்டு போகிறார். அந்த ட்ராவல் தான் படம். அந்த பையனும் அந்த அப்பாவும் இடையில த்ரூ அவுட்டாகவே அந்த கிரேஸ். முதல்ல அந்த கிரேஸ் பற்றி சொல்லிடுறேங்க. உண்மையாகவே அவங்க நடிப்பு அவ்வளோ கிரேஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் வந்து அவங்க நடிப்பு அவங்கள பார்த்ததில்ல. ஆக்சுவலி யதார்த்தமான இப்படி தான் வந்து ஒரு கேரக்டரை போடணும். ரொம்ப வந்து இந்த படத்துக்கு வந்து ரொம்ப ஆக்ட்ரஸ் ரொம்ப அந்த மாதிரியெல்லாம் போட்டிருந்தாலும் எவ்வளோ தூரம் சூட் ஆகிருக்குன்னு தெரில. இவங்களோட ஆக்டிங் வைஸும் சரி, அவ்வளோ ஒரு மெச்சூர்டாக அந்த அம்மா கேரக்டருக்கு, அதே மாதிரி ஹஸ்பண்டை சந்தேகப்படாத கேரக்டரு, ஒரு மாதிரி புரிஞ்சுக்கக்கூடிய கேரக்டரு, பையனையும் ஆப்போசிட் சைடில் ஒரு மாதிரி மிஸ் பண்ணுற கேரக்டரு அவ்வளோ அற்புதமாக வெளிப்படுத்தியிருக்காங்க. நான் அந்த கிரேஸுங்கிற அந்த ஆக்ட்ரஸ் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபேனாகவே ஆகிட்டேன்னு சொல்லலாம். அவ்வளோ ஆக்டிங் சூப்பர். அவங்க வந்து நடிச்சிருக்காங்க. மிர்ச்சி சிவா கேட்கவே வேண்டாம். எனக்கு ஆல்வேஸ் அவரோட அந்த காமெடி ஃபேக்டர் ரொம்ப பிடிக்கும். எல்லா படத்துலையுமே அவர் பேசுகிறதே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த படத்துலேயும் அதுக்கு குறைச்சலே இல்லை. அதுவும் அந்த பையன், அந்த அன்புங்கிற கேரக்டர் எங்கே இந்த ஆடிஷனில் பிடிச்சாங்களான்னு தெரில. இந்த வருஷம் ஃபுல்லாகவே வந்து அவார்ட்ஸ் வாங்க போகிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க கேரக்டர்ஸ் தான் நினைக்கிறேன். ஏன்னா மாமன் அந்த படத்தில் ஆகட்டும், இந்த படத்துல ஆகட்டும், எல்லா படத்துலையும் அதே மாதிரி இது டூரிஸ்ட் ஃபேமிலியில் அந்த பையன், எல்லா படத்துலையுமே குழந்தைங்க கலக்கிறாங்க. ஆக்சுவலாக வேறு லெவலில் ஆக்டிங். இந்த பையன் குறும்புத்தனமாகட்டும், அதே சமயத்தில் அந்த ரோட் ட்ராவலில் வந்துட்டு அந்த பையனுக்கு வந்து நேச்சர் ரொம்ப பிடிக்குது. அதாவது வீட்லேயே அடப்பட்டுட்டு, அதுதான் ஒன்லைன் கான்செப்ட். வீட்லேயே அடப்பட்டுட்டு இருக்கிறாம நேச்சரை வந்து லவ் பண்ணுற ஒரு கேரக்டர். அதனால அவனுக்கு வந்து அஞ்சலி போகிற வழியில் ட்ராவலில் அஞ்சலியை பார்ப்பாங்க, அஞ்சலி ஃபேமிலியை. அவங்க வந்து அவங்க பையனுக்கு கொடுத்துருக்குற சுதந்திரத்தெல்லாம் பார்த்து இந்த பையன் கொஞ்சம் பொறாமப்படுவான். நம்ம மட்டும் ஏன் பூட்டியே இருக்கணும் அப்படிங்கிற அந்த இதுவாகட்டும், தாட் ஆகட்டும். அதே மாதிரி அடுத்தது விஜய் யேசுதாஸ். இந்த பையன்
பையனோட க்ரஷ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வீட்டுக்கு போவாங்க. அந்த அன்பு பையனோட க்ரஷ்ன்னு சொல்லிட்டு. அங்கே விஜய் ஏசுதாஸ் அவரும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. அந்த ஃபேமிலி கலந்துக்கிட்ட விதமாகட்டும் எல்லாமே த்ரூ அவுட்டு வேறு லெவலில் இருக்குது. அதாவது இதில் நீங்கள் தான் சொன்னேன்ல ஃபைட்டு கீட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க. உட்காந்திங்கன்னா அந்த 2.5 மணி நேரமும் நல்லா மனசு விட்டு சிரிக்கலாம். அந்த பையன் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்கான். அந்த பையனுக்கு நல்ல எல்லா அவார்டும் கிடைக்கணும். இந்த படத்தில் எல்லாருக்குமே நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லாருமே அவங்க அஞ்சலியும் சரி யதார்த்தமாக, யூஸ்வலாகவே அஞ்சலி ரொம்ப நல்லா யதார்த்தமாக பேசுவாங்க. அவங்க ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. யுவன் சங்கர் ராஜா வந்து த்ரூ அவுட் அந்த இதில் வந்துட்டு மியூசிக் வந்து அந்த ஒவ்வொரு சீனாக மாறிக்கிட்டே வரும், காட்சிகள் மாறிக்கிட்டே வரும். அதுக்கேற்ற மாதிரி அவர் மியூசிக் த்ரூ அவுட்டாக பாட்டு இருக்குது. அந்த அந்த கான்செப்டுக்கு ஏற்ற மாதிரி பாட்டு மாறிக்கிட்டே, ஒரு பூ எடுத்தானா அந்த பூவுக்கு ஏற்ற மாதிரி பாட்டு, க்ரஷ்னா அந்த க்ரஷ்ஷுக்கு ஏற்ற மாதிரி பாட்டு கலக்கியிருக்கார் யுவன் சங்கர் ராஜா. இது வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்கார் யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில். எனக்கு அதுவும் ரொம்ப பிடிச்சது. யுவன் சங்கர் ராஜாவோட அந்த டச் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் நோட்டபுளாக சொல்லணுன்னா ராம் டைரக்டர், அவர் தங்க மீன்களே என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட். ஆனந்த யாழை மீட்டுகிறாய் அந்த பாட்டெலாம் எனக்கு இப்போ வரைக்கும் பிளேலிஸ்ட்டில் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இது அவரோட அடுத்த மைல்ஸ்டோன் படம்னே சொல்லலாம். அவ்வளோ கலக்கி இருக்காரு. அவரோட கான்செப்ட் அதுதான். நீங்கள் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நம்ம எல்லாருமே வந்துட்டு சிட்டியை விட்டெல்லாம் வந்து வெளியூரில் போயோ வில்லேஜில் போயோ இல்லை ஒரு மலை பிரதேசத்தில் போயோ நம்மளாலெல்லாம் ஒர்க் பண்ண முடியாது. அவரோட கான்செப்ட் என்னென்னா, அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு ஒரு தரமாவது ஒரு வெக்கேஷன், ஒரு 10 நாள் செல்ஃபோன் இல்லாமல் ஜஸ்ட்டு குழந்தைங்களோட மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அந்த குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ணுற டைமை முழுசாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அந்த மலை பிரதேசத்தில் அவங்க கூட இருக்கிறது, ஆர் வில்லேஜில் அந்த பச்சை பசேல்னு இருக்கிற அந்த பேக்ரவுண்டில் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்குங்கிறது தான் அவரோட கான்செப்ட்டு. அதுக்கேற்ற மாதிரியே படமும் த்ரூ அவுட் அப்படி தான் ட்ராவல் ஆகிருக்கு. ஃபுல்லாகவே அதுக்கு அந்த பையன் வந்து மலை ஏறுவான், ஆனால் இறங்க தெரியாது. அந்த மாதிரிலாம் அந்த பையனுக்கு மலை ஏறுறது பிடிக்கும். சின்ன சின்ன விஷயம் அவங்க 2 பேர்த்துக்குள்ள அதுல அந்த மிர்ச்சி சிவா அண்ட் அந்த பையனுக்குள்ள காமெடி. மலையில் ஏறிட்டு போய் உட்காந்து ஒரு மலையில் உட்காந்துட்டு, ஏன்பா உங்கள் அப்பா உன்னை இப்படி கூட்டிகிட்டு போனது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பான் மிர்ச்சி சிவா சொன்னேன், நான் எங்கள் அப்பாவை அப்படி கூட்டிகிட்டு போனது இல்லைன்னா இந்த பையன் தான் அவங்க மிர்ச்சி சிவா மேலே வர வச்சுருப்பான். அந்த இடம்லாம் ரொம்ப அந்த காமெடியெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா ஒர்க் ஆகிட்டு இருந்தது. நான் வந்து ஆல்மோஸ்ட் நிறையா பிளேசஸில் சிரிச்சேங்க, மனசு விட்டு சிரித்தேன். ஆக்சுவலாக வந்து எந்த மைண்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப பேக் டு பேக் 3 BHKவும் சரி இந்த படமும் சரி எனக்கு 2 படமுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் எந்த படம் பிக் பண்ணீங்களோ ஆனால் 2 படமுமே பார்க்கணும்னு நினச்சாலும் 2மே வேறு வேறு ஜான்ரா, ஆனால் 2மே ஃபீல் குட் மூவி. அது கொஞ்சம் எமோஷ்னல் ட்ராமா. இது வந்துட்டு ஒரு மாதிரி காமெடி கலந்து பையன் வந்து சுண்டு விரலை விட்டு ஆட்டியிருப்பான் அப்பாவை. அந்த கேரக்டர் வந்து சான்ஸே இல்லை. அதே மாதிரி ஒரு சீன்லலாம் மிர்ச்சி சிவா வந்து மரத்து மேலே தொங்க விட்டுட்டு போயிடுவான் பையன். அந்த அளவுக்கு காமெடி இருந்தது. தூங்கிடுவார் அவர் மிர்ச்சி சிவா சான்ஸே இல்லாமல் ஆக்ட் பண்ணியிருக்காரு. இது நீங்கள் வந்து கட்டாயம் பார்க்க வேண்டிய படங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. தேட்டரில் போய் பாருங்கள். இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும், ஃபீல் குட்டாக இருக்கும். குழந்தைங்கள கூட்டிகிட்டு போங்க, குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணும் இந்த படத்தை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.